HMPV வைரஸ் சீனாவில் கடந்த ஒரு வாரமாக பெரும் அதிர்வை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வைரஸ் பாதிப்பு கர்நாடகாவில் இந்தியாவினுடைய முதல் பாதிப்பாக பதிவாகியிருப்பதாக தெரிய வருகிறது. அதுவும் 8 மாத குழந்தைக்கு, வெளிநாடு பயணமே செல்லாத குழந்தைக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள். செய்தியாளர் பாரதிராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதிராஜா, அந்த குழந்தைக்கு HMPV தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அரசு முதல் கட்டமாக என்ன மாதிரி தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? விவரங்கள். கண்டிப்பாக HMPV என்பதை பொறுத்த மட்டும் தற்போது சீனாவை தொடர்ந்து இந்தியாவில் முதல் பாதிப்பானது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில், பெங்களூரை சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் 8 மாத குழந்தைக்கு சோதனை நடத்திய போது இந்த தகவலானது உறுதியாகி இருக்கிறது. இருப்பினும் கர்நாடக சுகாதார உறுதி செய்யப்படவில்லை. இந்த தகவல் கிடைத்தவுடன் அந்த சிறுவனின் ரத்த மாதிரிகள் மற்றும் இதர சளி மாதிரிகள் ஆகியவை புனேவில் உள்ள என்ஐ லேபிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவல் வந்த பின்னர் தான் தங்களால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் இந்த குளிர்காலம், இந்த காலகட்டங்களில் பல்வேறு வைரஸ் பாதிப்புகள் குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான். அதிக குளிர்ச்சி காரணமாக, இது போன்ற கால சூழ்நிலை மாற்றம் காரணமாக காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. வைரஸ் பாதிப்பு என்பது HMPV உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக புனேவில் உள்ள NIV அந்த ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் இது HMPV வைரஸ் என்பது உறுதி செய்யப்படும். இன்று 12 மணிக்கு மேல் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்பு அறிவித்திருக்கிறார். இதில் அவர் ஏதேனும் தகவல் தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போதைக்கு கர்நாடகாவில் தனியார் குழந்தைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் தகவல், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல். நன்றி பாரதிராஜா. இந்தியாவில் முதல் பாதிப்பு HMPV வைரஸில் காணப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் இருந்தாலும் இது அடுத்த கட்ட லேப் டெஸ்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸை பொறுத்தவரையில் இதனுடைய இயல்பும் பாதிப்பும் கொரோனாவை போன்று நுரையீரலை தாக்குவதாக இருக்கிறது. ஆனால் இதில் ஆறுதலான விஷயம், உயிரிழப்புகள் குறைவு. ஆனால் நுரையீரலை பாதித்து சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது கோவிடோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதுவும் சீனாவில் தான் தொடங்கி இருக்கிறது. ஊகானில் இருக்கக்கூடிய மையத்தில் ஏற்பட்ட டிசாஸ்டருக்கு பிறகு கொரோனா தொடங்கியதா அப்படின்றது பின்னணியில் இந்த HMPV பற்றிய செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக இந்தியாவில் முதல் பாதிப்பு இருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.